பாப்கார்ன் அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா பாப்கார்னுக்கு டாக்ஸா அப்படிங்கிறது தான் உங்களுடைய வியப்பா இருக்கும். பணக்காரங்க யூஸ் பண்ற பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, ஏழைகளும் மிடில் கிளாஸும் யூஸ் பண்ற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி ஏற்றிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ரேஷன் கடையில வந்து அந்த அரிசி வாங்குறாங்க. கவர்மெண்ட் இது மேல 2017 இருந்து 2024 வரைக்கும் 18% டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காருக்கு எத்தனை வாட்டி டாக்ஸ் போடுவீங்க? 18% இன் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட். அதனால பெரிய பாதிப்பு மிடில் கிளாஸ் மேல தான். 140 கோடி மக்களுக்கு பயன்படக்கூடிய ஜிஎஸ்டியா அதை அமையணும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி 55th கவுன்சில் மீட்டிங்ல நடந்த மாற்றங்கள் எப்படி வந்து மக்களுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஜெய்சல்மர்ல ராஜஸ்தான்ல வந்து 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது. எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, கவர்மெண்ட் வந்து இப்ப விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கிறதுனால நிறைய பொருட்கள் மேல ஜிஎஸ்டி குறைப்பாங்க. ஜிஎஸ்டி குறைச்சா விலைவாசி குறையும். உள்முக வரி, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுலையும் நிறைய மாற்றங்களை கவர்மெண்ட் அறிவிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இதுக்கு மாறாக என்ன நடந்திருக்குன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிறைய பொருட்களுடைய ஜிஎஸ்டி ரேட் ஆகப்பட்டது உயர்த்தியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பணக்காரங்க யூஸ் பண்ற பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, ஏழைகளும் மிடில் கிளாஸும் யூஸ் பண்ற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி ஏற்றிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதனால இமீடியட்டா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இந்த ரேட்ஸை ஏத்துனாங்கன்னு நீங்க கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இதை ஏத்துனாங்கன்னு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. ஏன்னா இந்த முடிவாகப்பட்டது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நடக்குது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஆகப்பட்டது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருப்பாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு 1/3 ஓட்டிங் பவரும், ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து 2/3 ஓட்டிங் பவரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து ஏழை மக்களுக்கும் மிடில் கிளாஸ்க்கும் இது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னாக்க, அப்போ நம்ம நாடாகப்பட்டு ஃபெடரல் கண்ட்ரியா இருக்கிறதுனால ஜிஎஸ்டி முடிவுகள் எல்லாமே ஸ்டேட்டும் சென்டரும் தான் சேர்ந்து எடுக்கிறாங்க. முக்கியமான மாற்றம் நடைபெற்றிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாப்கார்ன் அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா பாப்கார்னுக்கு டாக்ஸா அப்படிங்கிறது தான் உங்களுடைய வியப்பா இருக்கும். ஏழை மக்கள் மிடில் கிளாஸ் வந்து பாப்கார்னை வந்து விரும்பி கம்மி விலையா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய், 20 ரூபாய் தான் அந்த பாப்கார்ன் இருந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் ஏழைகளோட ப்ராடக்டாவே பாப்கார்ன் இருந்துட்டு இருந்தது. அந்த பாப்கார்ன் ஆகப்பட்டது திரையரங்குகளுக்கு போகும்பொழுது ஒரு கலாச்சாரமாகவே பாப்கார்ன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சோம். திரையரங்குக்கு போறதுக்கு முன்னாடி அதுவும் திரையரங்குக்குள்ளேயே விற்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவில் பாப்கார்ன் மார்க்கெட் ஆகப்பட்டது இன்னைய தேதியில வந்து 8,000 crores பிசினஸ். வருடம் கிட்டத்தட்ட 13.5% CAGR. அப்படின்னா வருடம் 13% இந்த மார்க்கெட் க்ரோ ஆகும்னு சொல்றாங்க. 2030க்குள்ள இந்த மார்க்கெட் டபுள் ஆக வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்றாங்க. அப்ப அப்படி டபுள் ஆக வாய்ப்பு இருந்தால் அப்ப ரஃப்லி பாத்தீங்கன்னா 16,000 கோடி பாப்கார்ன் மார்க்கெட்டா வந்து 2030 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 16,000 கோடியை எப்படி டாக்ஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணி அல்டிமேட்டா பாப்கார்ன் கன்சியூம் பண்ணாலே டாக்ஸ் இருக்குன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாப்கார்ன் ஆகப்பட்டது ஒரு சாமானிய மனிதர்கள் ஒரு வாட்டி தியேட்டருக்கு போயிட்டு வாங்கி அதை வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுற இடத்துல டாக்ஸை வந்து பிரித்து போட்டு அதுவும் 18% ஹையா டாக்ஸ் போடுறதுனால, அதுவும் கேரமல் இருந்தால் 18%. இது எப்படி இருக்குன்னா, அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்ட கேள்வி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னுக்கும் அப்ளை ஆரம்பிச்சிருக்கு. அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன கேட்டாரு? பிளெயின் பண்ணு, ஜாம் பண்ணு, க்ரீம் பண்ணு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதில் நடக்க போகிற பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஆகப்பட்டது 300 ரூபாய், 400 ரூபாய், ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸு, லார்ஜ் சைஸ்ன்னு வித்துட்டு இருக்காங்க. பாப்கார்ன் டப்பா அன்பேக்கேஜ்டு சால்ட் அண்ட் ஸ்பைஸு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது ப்ரீ பேக்கேஜ் ஆகல. அப்போ கன்ஃபியூஷன் எங்க வரும்? 18%, 5%, இல்லை 12%, எந்த ரேட்டுன்னு தெரியாது. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, கவர்மெண்ட்டை கை காட்டி இன்னைக்கு பாப்கார்ன் விலையை ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாப்கார்ன் மேல இந்த பிரைஸ்க்கு தான் இந்த டாக்ஸ்னு சொல்லல. அப்போ ஒரு சாமானிய மனிதர்கள் இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு போயிட்டு ஏன் வந்து பாப்கார்ன் பிரைஸ் ஏறி இருக்குன்னு கேட்டா ஜிஎஸ்டினாலன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஜிஎஸ்டினால மட்டுமே ஏத்திருக்க மாட்டாங்க, கூட விலையும் ஏத்திருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் மேல பிளேம் பண்ணி பாப்கார்ன் மேல இருக்கக்கூடிய டாக்ஸை போடுறதுனால இன்னும் பிரைஸ் ஏறுறதுனால இதுல பாதிக்கப்பட போறது ஒரு சாமானிய மனிதர் தான்
அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. டெஃபினட்டாக அந்த டேக்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணணும், ரிவோக் பண்ணணும், பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பொருள் ஃபோர்ட்டிஃபைட் கெர்னல் ரைஸ் அப்படின்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்னன்னா, ஏழைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் வாங்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் போயிட்டு நம்ம அரிசி வாங்குவோம். அந்த அரிசியில் வந்து நியூட்ரிஷன் இல்லாமல் இருந்தால் அது வெறும் பசியை தான் வந்து சரி பண்ணுமே தவிர நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்காது. இதை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக ஃபோர்ட்டிஃபைட் கெர்னல் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸை வந்து செயல்முறைப்படுத்தி அது வழியாக அயன் கண்டென்ட்டு, ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட்டு, விட்டமின் B12 கண்டென்ட்டை ஏற்றுறதுக்கான வேலையை எல்லா கவர்மெண்ட்டும் செய்வாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முன்கூட்டியே இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி யார் கன்சியூம் பண்ணுறா? ஏழை கன்சியூம் பண்ணுறாங்க. அதுவும் ரேஷன் கடையில் வந்து அந்த அரிசி வாங்குறாங்க. கவர்மெண்ட்டு இது மேலே 2017 2024 வரைக்கும் 18% டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இது மேலே இருக்கக்கூடிய டேக்ஸை எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக இதை வந்து 0% ஆக்கிடுவாங்க, எக்ஸம்ட் ஆக்கிடுவாங்கன்னு நினச்சாங்க. அப்படி ஆக்குனா என்ன ஆகும்? ரேஷன் கடையில் குடிக்கக்கூடிய அரிசி இன்னும் விலை குறையும். இல்லை அதே ஃபோர்ட்டிஃபைட் கெர்னல் ரைஸை ஏழைகள் போயிட்டு கடையில் வாங்கினாங்கன்னா இன்னும் விலை கம்மியாகும். அதனால் ஏழைகள் வந்து இன்னும் 1 கிலோ அரிசியோ 1.5 கிலோ அரிசியோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க முடியும். அது மேலே பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸு வந்து போட்டு அது மேலே வந்து வருமானம் கவர்மெண்ட் எடுக்கணுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஏழைங்க மேலே டேக்ஸ் போடுற மாதிரியும் ஏழைங்க வயத்தில் அடிக்கிற மாதிரியும் தான் அந்த 5% இருக்குன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. அப்போது ஃபோர்ட்டிஃபைட் கர்னல் ரைஸ் மேலே 0% எக்ஸம்ட்டோ ஆக்கணும்னு யூனியன் கவர்மெண்ட்டே 5% போடணும்னு சொல்லியிருந்தாலும் அதை எதிர்த்து ஓட்டு பண்ணாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இல்லை அது 0% தான் எக்ஸம்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஏழைகள் கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபோர்ட்டிஃபைட் கெர்னல் ரைஸ், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி மேலே 5% டேக்ஸ் ஆகப்பட்டது டெஃபினட்டாக 0%ஓ எக்ஸம்ட்டோ ஆக்கணும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க நியூட்ரிஷன் தேவைக்காக இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை வாங்கி கஞ்சி காய்ச்சி இல்லை காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் லேபரர்ஸ் எல்லாம் அதை கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு தங்களோட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உழைக்கிறாங்க. இதை டெஃபினட்டாக 0%ஓ இல்லை எக்ஸம்ட்டோ ஆக்கணும் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். அது மட்டும் இல்லாமல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஈவன் தோ அது என்ஃபோர்ஸ்பிளாக இல்லாட்டி கூட நியூட்ரிஷன் வந்து காமன் பீப்புளுக்கு கொடுக்கணுங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி படி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் த ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது அது மேலே டேக்ஸ் போட்டு நியூட்ரிஷன் வந்து ஏழைங்களுக்கு போய் சேர்றதையும் விலைவாசி அதிகப்படுத்தினா அதனால் பாதிக்க போகிறது ஏழை தான். டெஃபினட்டாக கவர்மெண்ட் இது மேலே இருக்கக்கூடிய டேக்ஸையும் 0 ஆக்கணும் இல்லை எக்ஸம்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சப்மிஷன். மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஜிஎஸ்டி வந்து செகண்ட் ஹேண்ட் கார் மேலே போட்டது. இந்த 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் யார் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க? ஒன்று கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்து ஏழிலேருந்து லோவர் மிடில் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸோ ஆகும்போது 2 விதமாக கார் வாங்குவாங்க. ஜென்ரலாக உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வரும்பொழுது ஃபஸ்ட்டு காரு சின்ன கார் வாங்குவாங்க. சின்ன கார் வாங்கி கொஞ்சம் இன்னும் பொருளாதாரத்தில் மேலே வரும்போது அப்பர் மிடில் கிளாஸ் ஆகும்பொழுது கொஞ்சம் பெரிய எஸ்யூவி கார்ஸை வாங்குவாங்க. அதுவும் மோஸ்ட்லி மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் இல்லை ஏழுலேருந்து லோவர் மிடில் கிளாஸ் ஆகும் பொழுது வாங்கக்கூடிய கார்ஸ் ஆகப்பட்டது செகண்ட் ஹேண்ட் காராக தான் இருக்கும். ஏன்னா புது கார் வாங்கினா ரோட் டேக்ஸு, அது மேலே ஜிஎஸ்டி, அது மேலே கட்டக்கூடிய இன்சூரன்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கால்குலேட் பண்ணும்போது புது கார் ஆகப்பட்டது ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக மிடில் கிளாஸ்க்கு இருக்காது, ஒரு சாமானிய மனிதருக்கு இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து இதோட மார்க்கெட் எவ்வளோன்னு ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த டோட்டல் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் ஆகப்பட்டது என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் ஆகப்பட்டது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி 3 lakh crores இந்தியாவில். இது மார்க்கெட் ஆகப்பட்டது 14% வளரும். அதாவது செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் ஆகப்பட்டது 14% வளரும் அப்படிங்கிறது தான் எஸ்டிமேஷன். அப்படி பார்க்கும் பொழுது 2030 என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடியா இந்த மார்க்கெட் உயரும் அப்படின்றாங்க. இது மேல ஜிஎஸ்டி போட்டா கவர்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக அதிக வருமானம் ஈட்டும் அப்படிங்கிறதுக்காகவும், எப்படியும் மிடில் கிளாஸ் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும் பொழுதும் அந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற டிரான்சாக்ஷன் மேல 18% போட்டா இதனால வந்து கணிசமான ஜிஎஸ்டி கலெக்ஷன்
கவர்மெண்ட் இருக்கும்னு சொல்லி இப்போயே வந்து செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் வாங்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் கார் மேலே கிட்டத்தட்ட 18% ஜிஎஸ்டி நீங்கள் கட்டணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்ட் காருடைய விலை உயரும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், முக்கியமாக ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வந்து புது கார் வாங்குறாங்க, சின்ன கார் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி ஆல்டோ இல்லை i10 i20 இந்த மாதிரி பழைய கார் வாங்கும் பொழுது அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்பாங்க, மோஸ்ட்லி கார் முதல் தடவை வாங்குவாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக ஜிஎஸ்டி வந்து எக்ஸாம் பண்ணியிருக்கலாம். அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குறாங்க. ரெண்டாவது, ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ் கூட ஒரு வெஹிக்கிள் வாங்குறாங்க, மேபி 3 இயர் ஓல்டு வெஹிக்கிள் வாங்கலாம், இல்லை 4 இயர் ஓல்டு வெஹிக்கிள் வாங்கலாம், இல்லை 5 இயர் ஓல்டு வெஹிக்கிள் வாங்கலாம். பேஸ்ட் ஆன் இயர் கூட அட்லீஸ்ட் டேக்ஸ் போட்டிருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட், நேற்று ஒரு காரை வாங்கி இன்னைக்கு விற்றா, நேற்று வாங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வாங்கினவர் வந்து 28% ஜிஎஸ்டி கட்டியிருக்கலாம். ஆனால் அதே ஆள் வந்து திருப்பி விற்கும் பொழுது 18% ஜிஎஸ்டி போட்டு செகண்ட் ஹேண்ட் கார்லையும் வாங்கும் பொழுது ஒரு காருக்கு எத்தனை வாட்டி டேக்ஸ் போடுவீங்க அப்படின்னும் பொழுது 18% இன் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து கார் மேலே போட்டால் அதனால் பெரிய பாதிப்பு மிடில் கிளாஸ் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ கவர்மெண்ட் வந்து மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணி ஜிஎஸ்டி கலெக்ஷனை வந்து உயர்த்திக்கிறதுக்காக பல ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டெப்பு செகண்ட் ஹேண்ட் கார் மேலே டேக்ஸ் போடுற ஸ்டெப் ஆகப்பட்டது மோஸ்ட் அக்ரெசிவ் அண்ட் ரெக்ரெசிவ் டேக்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது முக்கியமான விஷயம், கலாமிட்டி செஸ் 1% போடுறதுக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது கவர்மெண்ட் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டேக்ஸ் அப்படின்னு தான் ப்ராமிஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் 1 டேக்ஸ் இல்லை, அது மல்டிபிள் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்குது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 5%, 12%, 18%, 28% இருக்குது. 28%, 18% மாறலாம், 12%, 5% மாறலாம், இல்லை 12%, 18% இருக்கலாம். இந்த மாதிரி வந்து 2 ரேட் ஸ்ட்ரக்சர் இந்தியா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு நினச்சி தான் ஜிஎஸ்டி வந்து எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அப்போது ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது செஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பும் பொழுது எந்த செஸ்ஸும் இருக்காது, இருக்கிற செஸ்ஸையும் நம்ம நீக்கிடுவோம். அப்போ ஜிஎஸ்டி வரும்போது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்காது, ஜிஎஸ்டி மேலே எந்த டேக்ஸுமே இருக்காது. அதாவது பொருளோட விலை, அது மேலே ஜிஎஸ்டி, பொருளோட விலை ப்ளஸ் ஜிஎஸ்டி மேலே ஒரு டேக்ஸ் இருக்காதுன்னு தான் ப்ராமிஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் பார்க்கும் பொழுது கலாமிட்டி செஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவை உருவாக்கி எவ்வளோ % போடலாம், 1% போடலாமா, 2% போடலாமா, எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு வழியாக இந்த பரிந்துரையை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட் டு பி நோட்டட்னா, கலாமிட்டி செஸ் 1% போடுறதுனால ஜிஎஸ்டி % ஆட் ஆகுமா, இல்லை ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி மேலே 1% அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் ப்ரைஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி, அது மேலே கலாமிட்டி செஸ். உதாரணத்துக்கு 100 ரூபாய் பொருளோட விலை, அந்த 100 ரூபாய் பொருள் மேலே 18% வச்சுப்போம், அப்போ 118 ரூபாய் ஆகிடும். அந்த 118 ரூபாய் மேலே 1% கலாமிட்டி செஸ். அப்போது கேஸ்கேடிங் எஃபெக்டை திருப்பி ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை கவர்மெண்ட் செய்கிறாங்க. அப்போது கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு டாக்ட்ரின், அதாவது டாக்ட்ரின் ஆஃப் ப்ராமிசரி எஸ்டோப்பல். கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணால் அந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்காம இந்த மாதிரி வந்து முடிவுகளை மாற்றி எடுக்கும் பொழுது இட் வயலேட்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் ப்ராமிசரி எஸ்டோப்பல். அப்படி வயலேட் ஆச்சுன்னா அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அப்போது மக்கள் வந்து மக்களோட பிரதிநிதியை அமைச்சு பார்லிமெண்ட்டில் வந்து ஜிஎஸ்டி பாஸ் பண்ண வச்சது எதுக்கு? கேஸ்கேடிங் எஃபெக்ட் குறையிறதுனால விலைவாசி குறையும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் வந்து சீப்பாக இருக்கும், அதை சீப்பாக இருக்கும் பொழுது கையை விட்டு நிறைய டேக்ஸ் போகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரதுக்கான முடிவுகளை வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்க. கவர்மெண்ட்னா வி த பீப்புளுக்காக எடுக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அதுக்கு நேர்மாறாக நடக்கும் பொழுது, அதுவும் கலாமிட்டி செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது டெஃபினட்டாக இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டையும் டாக்ட்ரின் ஆஃப் ப்ராமிசரி எஸ்டோப்பலையும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அகெயின்ஸ்டாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை தாண்டி வைடு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்னால ஜிஎஸ்டி சட்டமும் பல விதத்தில் வந்து வணிகர்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பெரிய இடையூறை வந்து கொடுத்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால்
இந்த எல்லா மாற்றமும் பொதுமக்களை அஃபெக்ட் பண்ணுறதுனாலையும் இந்த மாற்றத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்றதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 140 கோடி மக்களுக்கு பயன்படக்கூடிய ஜிஎஸ்டியா அது அமையணும். அது செய்ய முடியும், ஆனால் கவர்மெண்டால தான் செய்ய முடியும். கவர்மெண்ட் செய்வாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா செய்யணும். அப்பதான் மக்களுக்கு அது பயன்படும். இன்கம் டேக்ஸ்ல 10 பணக்காரங்கள் டாப் 10 ரிச் பீப்புள் மேல 5% டேக்ஸ் உயர்த்தினா 1% கெலாமிட்டி டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் ஆகும் ஈக்குவல். அதுதான் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய விஷன். அதுதான் ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் மாடல். இப்படி ஏழை மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ணா அது ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் மாடல். அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.